வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுப கிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. மீனராசி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட். ஸோ இந்த குருவுடைய அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா, மீனம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இருந்தீங்க. ஏன்னா 5ல் குரு உச்சம். பட் இது ரொம்ப நாள் கிடையாது, ஒரு ரஃப்லி ஒரு 3 months. 31st October 2026 உச்சமாக இருக்கக்கூடிய குரு சிம்மத்துக்கு நுழைஞ்சிருவார். அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கும். அது 24th Jan 2027 மறுபடியும் கடகத்துக்கு வக்ரம் அடைஞ்சு உச்சத்துக்கே வருவார் அவர். அதுதான் குருவுடைய இந்த டிரான்சிட் நடக்க போகுது, அட்வான்ஸ் டிரான்சிட். இப்போ மீனமை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. குரு உச்சமாக இருக்கும், நல்லா இருந்தது, மீனம் நல்லா இருந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு நகர்றாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது அமைதியான, சாந்தமான, சந்தோஷமான இடம்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அதுவும் பர்டிகுலராக மீனமுக்கு அவர் தான் ராசிநாதன். மீனமுக்கு ராசிநாதனாக மட்டும் இல்லாமல் அவர் தான் லார்ட் ஆஃப் 10. உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்கள் வாய்ப்பு. அப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6th ஹவுஸில் உள்ள நுழைய போகிறாருன்னா அதுதான் ஹவுஸ் ஆஃப் பேட்டில். வாழ்க்கை ஒரு போர்க்களமாக லைட்டாக தெரியும். ஓகே, பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு ஒரு வீக்கான பிளானட் கிடையாது, ஸ்ட்ராங்கான பிளானட். அவர் தான் ஒரு பெரிய கிரகமாகவும் இருப்பார். ஸோ இந்த குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சவாலை சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம். அதாவது நான் கொஞ்சம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, பட் இப்போ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது இந்த குரு ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். ஆனால் சுபகிரகம் எப்பவுமே சவால்களை வாழ்க்கையில் கொண்டு வந்துச்சுன்னா அது நெகட்டிவாக நடக்கிறது கிடையாது, உங்களை பலப்படுத்துறதுக்கு. இப்போ நீங்கள் சாதாரணமாக நல்லா சாப்பிட்டு தூங்கி வாழ்கிறீங்க, சிம்பிளாக வாழ்கிறீங்க. உங்களுக்கு பெயின்னா என்னென்னு தெரியல, ஸ்ட்ரென்த்னா என்னென்னு தெரியல, ரெக்கவரினா என்னென்னு தெரியல, இல்லைனா வாழ்க்கையில் இன்னும் ஒரு லெவலுக்கு லெவல் 2, லெவல் 5, லெவல் 10னா என்னென்னு தெரியல வச்சுங்களேன். இப்போ திடீர்னு வாழ்க்கையில் சவால் வருது. இப்போ நமக்கு மழையே இல்லாமல் இருக்குது, திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் வருது, திடீர்னு ஒரு நாள் புயல் வீசுது. அப்போ தானே நம்ம எப்படி அதை சமாளிக்கணும்னு தெரிய வரும். அது மாதிரி வச்சுங்க. அதுக்காக உடனே பயப்படாதீங்க, புயல் வரும் வெள்ளம் வரும்ன்ட்டு நான் அப்படி சொல்ல வரல. ஒரு ஒப்பிட்டு சொல்கிறேன், ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அது சவால் நிறைந்த இடம். அது என்ன மாதிரியான சவாலை சந்திப்பீங்க அப்படின்னா, லைஃப்பில் பர்டிகுலராக 10th ஹவுஸ் உங்களுக்கு லார்டு அவர் தான். ஸோ 10 அப்படிங்கிறது உங்களுடைய தொழில், உங்கள் ப்ரொஃபஷன். ஸோ வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும், டென்ஷன் கொடுக்கும், கலீக்ஸோட ஒத்து போகாத சூழ்நிலை வரும், திடீர்னு உங்கள் மேனேஜ்மெண்ட்டோட கோவம் வரும். பொறுமை வேணும், உங்களை பொறுமையை சோதிக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்க பழகணும், நீங்கள் விட்டு கொடுக்க பழகணும், நீங்கள் இதை அனுசரிக்க பழகணும், இதை நீங்கள் தெளிஞ்சிக்க பழகணும். அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. அப்புறம் குருவுடைய பார்வை 12th ஹவுஸில் விடும். ஸோ மீனத்துக்கு 12ஆம் இடம் விரயம், அலைச்சல் வரும், மன உளைச்சல் கொஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்குங்க, அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த குரு 12ல் நிறைய பணத்தை காசெல்லாம் கரைக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நல்ல விதமாக செலவு பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த 12th ஹவுஸில் குரு சில பேருக்கு வேலை போயிடுமா பயம் தான் கொடுக்கும். வேலைலாம் போகாது, பயம் கொடுக்கும். பயப்பட தேவையில்லை, ஓவராக ரியாக்ட் பண்ண தேவையில்லை, குவாய்ட்டாக இருக்கலாம். குரு பார்வை மேஷத்துலேயும் விடும். ஸோ அப்போ இந்த மேஷம் உங்களுக்கு வருமானத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுது. 6ல் இருந்தாலும் போட்டி பந்தயம் பிரச்சனை இருந்தாலும் வருமானத்தை கொடுக்குது. அதே குரு பார்வை 10th ஹவுஸ்லேயும் பதியுது. ஸோ வேலை இருக்குது, வேலையில் நெருக்கடி இருக்குது, தொல்லையும் இருக்குது, சேலஞ்சும் இருக்குது, இன்னும் ஒர்க் லோடு அதிகமாகுது, ட்ராவல் இருக்குது, இன்கமும் வருது, பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இந்த மீனத்துக்கு கொடுக்குது. ஸோ இது ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் மினிமமாக இருக்குது. திடீர்னு சில பேருக்கு ஃபுட்டு நிறைய வெளியே எடுக்கிற மாதிரி வரும், சாப்பாடு சில பேருக்கு ஒத்துக்காது, உடம்பு கொஞ்சம் படுத்தும். ஏன்னா அது நோய் ஸ்தானமும் 6ஆம் இடம். திடீர்னு வயிறு பிரச்சனை கொடுக்குது, ஜீரண மண்டல பிரச்சனை கொடுக்குது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லைஃப் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, திடீர்னு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோமே, கடவுளே இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். ஸோ அப்படி தான் இந்த குருவுடைய அட்வான்ஸ் டிரான்சிட் நான் பார்க்குறேன். இந்த டிரான்சிட் 31st October 2026 உங்களுக்கு சிம்மத்துக்கு போகும். மறுபடியும்
24th Jan 2027 அது சிம்மத்துலேருந்து வெளியில் வந்துடும், மறுபடியும் கடகத்துக்கே வந்துடும், ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். இந்த இடைப்பட்ட காலம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? புதுசாக வேலை முயற்சி பண்ணுறதை தவிர்க்கலாம், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறத தவிர்க்கலாம், குழந்தை முயற்சி சில பேர் அது அவங்க பர்சனல் சார்ட், பட் நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் 6ஆம் இடத்துல பொதுவாக குரு போகும்போது இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சில பேர் சைல்டு ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி போகலாம், 3 months தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், தவிர்த்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து வீணான பகையோ வீணான உறவில் பிரச்சனையோ ஏற்படுத்தாமல் அவாய்ட் பண்ணலாம். ஆர்கியூமெண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கடன் வாங்குறத முடிஞ்சளவு குறைக்கலாம், கடன் கொடுக்கறத அறவே குறைக்கலாம், சுத்தமாக குறைக்கலாம், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த 6ஆம் இடத்துல குரு வந்து வீணான வம்புகள் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். இதெல்லாம் தவிர்க்கும் பொழுது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். பிரார்த்தனை நிறைய பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம், நடக்கிற சூழ்நிலையை வந்து புரிஞ்சிக்க பார்க்கலாம், நடக்கிற சூழ்நிலைக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணாமல் குவைட்டாக அந்த அவேர்னஸ் அந்த அந்த கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் இன்னும் அதிகரித்து உணர பழகலாம். அப்படி பழகும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீனம் இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் வந்து சூப்பர் டூப்பர் டிரான்சிட் உங்களுக்கு இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு புதிய பரிணாமத்தில் உங்கள் வாழ்க்கையை பார்ப்பீங்க, அது உங்களை பலப்படுத்திக்கிங்க, அது நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிங்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது, 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன, அது எந்த வீட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வக்கரமாக இருக்கா வக்கரம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம், ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்துலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது, குரு புக்திங்கிறது ஈஸி, எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன், ஒரு தசால ஸ்பிளிட்டு பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வரதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குருதசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம் இந்த 3மே கிட்டத்தட்ட சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஏஐலையும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒரு வேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் பிடிஎஃப் ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமெடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டு ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெமெடியை வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் இதுதான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதே செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும்.
இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பெயர்ச்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழையிறாரோ, சிம்மம்னா ராஜா, ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலேயே சூப்பர் பவர் கண்ட்ரினா, அப்போ அந்த இடத்துக்கு குரு வராரு. சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குரு கேது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும், ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, இல்லை அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பெயர்ச்சி உலகத்தையே புரட்டி போட போது நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.